அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆன்லைன் வழியாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதுவரை பார்த்திங்கன்னா 33 மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பொறுத்தவரையும் பாலிட்டி 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோக்கான PDF கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைன் பற்றி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யார்? லாஸ்கி. ஸோ இந்த 30 பாலிட்டியை பொறுத்தவரையும் இந்த 30 கேள்வியுமே ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்துள்ள தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுங்க. நிச்சயமாக இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் திரும்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேர்வு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் லாஸ்கி. கேள்வி 2, கீழ்வருவனற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை? பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை எதுனா கூட்டு பொறுப்பு தான். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 3, பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள்? பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எப்போவுமே யாருக்கு கூட்டு பொறுப்புனா பார்லிமெண்ட்டுக்கு தான் கூட்டு பொறுப்புடையவர்கள். கேள்வி 4, இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? இவிஎம் மெஷின் எப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. 1998. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன? 1998. கேள்வி 5, லோக் ஆயுக்தா அமைப்பை முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது? லோக் ஆயுக்தா அமைப்பை முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா. கேள்வி 6, முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது? முகவுரையுடைய தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. முகவுரை ஒரே ஒரு முறை திருத்திருப்பாங்க. அந்த திருத்தத்தில் தான் இந்த முகவுரை நோக்க தீர்மானம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த முகவுரையில் பார்த்திங்கன்னா வார்த்தைகளை, அதாவது செக்குலரிசம், சோசியலிசம்ன்ற வார்த்தைகளை ஆட் பண்ணியிருப்பாங்க, சோவர்ஜினிட்டின்ற வார்த்தைகளை. ஸோ முகவுரை நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. கேள்வி 7, அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது? அரசு பணியாளர்களுக்கு ஆர்டிக்கல் 311 தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பை அளிக்கிறது. கேள்வி 8, தவறானது எது? குழுக்கள் அது தொடர்பான தலைவர். பொருளாதார மறு ஆய்வு குழு 1983, இதுக்கு தலைமை தாங்குது யாருன்னா எல்கே ஜா. சரி, பொருளாதார மறு ஆய்வு குழு 1983க்கு தலைமை தாங்குது எல்கே ஜா. 2, பி ஆப்ஷன். காவல் சட்ட வரைவு குழு 2005, இதுக்கு தலைவர் பார்த்திங்கன்னா சோலி சொராப்ஜி. காவல் சட்ட வரைவு குழு 2005 சோலி சொராப்ஜி தலைமையில் அமைக்கப்பட்டது. சரி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு 1978 அசோக் மேத்தா தலைமையில் அமைச்சிருப்பாங்க. மத்திய மாநில உறவுகள் குழு 1983 LM சிங்வி தலைமையில் அமைச்சிருப்பாங்கன்னா கிடையாது. யார் தலைமையில்? 1983 பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய RS சர்க்காரியா தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அப்போ 8வது கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. மத்திய மாநில உறவுகள் குழு பார்த்திங்கன்னா 1983 யார் தலைமையில் அமைச்சிருப்பாங்கன்னா RS சர்க்காரியா தலைமையில். கேள்வி 9, கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? அரசியலமைப்பு திருத்த மசோதா, அமெண்ட்மெண்ட் மசோதாவை தான் பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும். கேள்வி 10, கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லை? கூட்டாட்சி அரசாங்கத்துக்கு பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதிமன்றம், ஈரவை சட்டமன்றங்கள், இதெல்லாம் கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எடுத்துக்காட்டில் வரும். ஆனால் ஒற்றை அரசாங்கம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு வருமானம் வராது. அப்போ வர சிறப்பு அம்சம் எது இல்லைனா ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11, தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும்? RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்த்திங்கன்னா 2005 ஏற்றிருப்பாங்க, அக்டோபர் 12. இது படி பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்குள் தகவல் வழங்க வேண்டும். கேள்வி 12, கீழ்கண்டவற்றுள் சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையது? ஸோ எமர்ஜென்சினாவே பார்த்திங்கன்னா அதாவது நிதி அவசர நிலைன்னு அவசர நிலைனாவே நிதி அவசர நிலை. இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. நிதி அவசர நிலை பிரகடனம் எந்த விதியோடு தொடர்புடையதுன்னா ஆர்டிக்கல் 360. நிதி தொடர்பானது ஆர்டிக்கல் 360. நேஷ்னல் எமர்ஜென்சினா 352. அதே ஸ்டேட் எமர்ஜென்சினா 356.
இதுவரை நிதி சார்ந்த ஒரு எமர்ஜென்சி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தது கிடையாது. கேள்வி 13. மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார்? மாவட்ட நீதிபதி நியமிப்பது ஆளுநர். கேள்வி 14. தேசிய உறுதிமொழி முதலில் எந்த மாநில மொழியில் உருவாக்கப்பட்டது? தேசிய உறுதிமொழி முதல்ல தெலுங்கு மொழியில் உருவாக்கப்பட்டது. கேள்வி 15. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர்? மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் எரோடோட்டஸ். கேள்வி 16. இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது? இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் வழங்கியிருப்பாங்க. கேள்வி 17. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது? கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் பார்ட் 6 பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும். பார்ட் 5 பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும். பார்ட் 4 பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி. பார்ட் 4A அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்லும். கேள்வி 18. எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பு எதுனா பார்லிமெண்ட்டு தான், பாராளுமன்றம். கேள்வி 19. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஏவி டைசி. கேள்வி 20. பொது உடைமை அரசு நிலவாத நாடு எது? பொது உடைமை அரசு இல்லாதது எதுனா ஜப்பான். அதே சீனா, கியூபா, வடகொரியாவில் பொது உடைமை அரசு, கம்யூனிஸ்ட் அரசு இருக்கும். கேள்வி 21. குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம். குடிமக்களின் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ அடிப்படை கடமைகளை பார்த்திங்கன்னா பார்ட் 4A சேர்த்துருப்பாங்க. 51A 42வது சட்ட திருத்தம். கேள்வி 22. பூஜை நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? 0 ஹவர்னு சொல்லுவாங்க. பூஜை நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. கேள்வி 23. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? பாராளுமன்றத்தில் பொறுத்தவரையும் பண மசோதாவை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. கேள்வி 24. ஆளுநரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். கேள்வி 25. அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்? இங்கே ஸ்டேட்டில் கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யாருன்னா ஆளுநர், ஸ்டேட் லெவலில். இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் சப்போஸ் அதே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் வருவார். சென்ட்ரலில் குடியரசுத் தலைவர், ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஆளுநர் வருவாங்க. கேள்வி 26. எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு குழுக்களாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது? நிழல் அமைச்சரவை பொறுத்தவரை பிரிட்டன் இங்கிலாந்தில் அமைந்துள்ளது. கேள்வி 27. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு? செம்மொழி அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 2005 சமஸ்கிருதம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 28. ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்தவை? ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தினுடைய மேலவை. கேள்வி 29. செழுமை அடுக்கினர், அதாவது கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. இங்கே ஆங்கிலத்தில் செழுமை அடுக்கினர்னா கிரீமி லேயர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது? கிரீமி லேயர் பற்றி சொன்னக்கூடிய வழக்கு இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு. இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு. கேள்வி 30. முதல் திருத்தச் சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மையானவைன்னு கேட்டிருக்காங்க. 1. 3 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். முதல் திருத்தச் சட்டம் 1952 இயற்றப்பட்டது. தவறு. முதல் திருத்தச் சட்டம் 1951 தான் இயற்றியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. முதல் திருத்தச் சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது. சரி. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. சரி. இப்போ முதல் திருத்தச் சட்டம் பற்றிய வாக்கியங்களில் எது உண்மையானதுன்னா 2, 3 உண்மையானதாக இருக்குது. 1 தவறு. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி ஏரியாவில் ஏற்கனவே டிஎன்பிசியில் பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட 30 கேள்விக்கான விடைக்குறிப்பில் முழுமையாக பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த 30 கேள்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வில் பிரதிபலிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.